Hello students, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோஆர்டினேட்டரோட பார்ட் 3 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் கோஆர்டினேட்டருக்கான மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது கோஆர்டினேட்டருக்கான பார்ட் 3 வீடியோ. இது என்ன அப்படின்னா கோஆர்டினேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு சிம்பிளான ஒரு சார்ட். இந்த சார்ட்டை நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 மார்க் 10 மார்க் கோஆர்டினேட்டர் பற்றி எழுதுகிறப்போ நீங்கள் இந்த சார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த சார்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 மார்க்குக்கு மீனிங் எழுதுகிறப்ப கூட இந்த சார்ட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 5 மார்க் அண்ட் 10 மார்க்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெறும் தியரியாக எழுதாமல் டெஃபினேஷன்ஸ், மீனிங், அதுக்கப்புறம் சார்ட்டு, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும். ஸோ சார்ட் பற்றி, கோஆர்டினேட்டரோட சார்ட் பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான சார்ட். ஸோ கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டரை ஒரு மேனேஜர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு கோஆர்டினேட்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்டை சரியான முறையில் நடத்தி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது தான் இந்த கோஆர்டினேட்டரோட வேலை. ஃபஸ்ட்டு ஒரு கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான் ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவர் கோஆர்டினேட்டராக இருக்கார் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரியான ஒர்க்கு இருக்குது அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது, எந்தெந்த ஒர்க்கு எப்படிலாம் படுக்கணும், என்னென்ன ஒர்க் எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா செட் டாஸ்க் அண்ட் டெட்லைன். ஒரு வேலைக்கும் ஒரு ஒர்க்குக்கும் ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஜாபை 1 டேக்குள்ளே முடிக்கணும், இந்த ஜாபை 1 வீக்குள்ளே முடிக்கணும், இந்த ஜாப் வந்து 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைனை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைசர்ஸ் டீம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க்கை பற்றி நாலேஜ் வந்துடும். எந்த டாஸ்க்கு எத்தனை மணி நேரத்தில் முடிக்கணும், எத்தனை நாளில் முடிக்கணும் அப்படின்னு எல்லாமே அவங்க பிளான் பண்ணதுக்கப்புறம் ஆர்கனைஸ் டீம். ஒரு கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீமாக வந்து பிரிப்பாங்க. ஒரு டீமுக்கும் எத்தனை மெம்பரை வந்து நம்ம போடலாம், அந்த டீமை வந்து நம்ம எப்படி வழி நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அவங்க பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அசைன் டியூட்டிஸ் அண்ட் மெம்பர். ஸோ நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்த அந்த ஒர்க்கை வந்து யாருக்கு கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுத்தா அந்த ஒர்க்கை வந்து அவங்க சிறப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, யாருக்கு எந்த டியூட்டியை வந்து கொடுக்கலாம், எந்த மெம்பரை எந்த குரூப்பில் ஆட் பண்ணலாம், அவங்களோட ஸ்கில்லு என்ன, அவங்களோட ஸ்கில்லுக்கு எந்த குரூப்பில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் ப்ராக்ரஸ். யாருக்கு என்ன வேலை, யாரை எந்த குரூப்பில் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கை வந்து எம்ப்ளாயீஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து என்ன பண்ணணும்னா மானிட்டர் ப்ராக்ரஸ். எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா, எவ்வளோ தூரம் இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க, ஸோ டெட்லைன் வந்து கரெக்டாக அவங்க முடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணி ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக் இஃப் ஒர்க் இஸ் டன் ப்ராப்பர்லி. ஒரு எம்ப்ளாயீஸும் அவங்களோட ஒர்க் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணுறது மூலிமா ஏதாவது தப்பு நடந்திருக்கு, இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஏதோ ராங் இருக்குது, ஏதோ ஒரு எரர் இருக்குன்னா அதை வந்து அவங்க சரி பண்ணலாம். ஸோ இது வந்து அவங்க மேற்பார்வையிடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது பண்ணுறது மூலிமா அவங்க வந்து சரி பண்ணலாம். இது எல்லாமே முடித்து ப்ராப்பராக அவங்க நோட் பண்ணி வச்சதை யார்கிட்ட ஒப்படைக்கணும், யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட் டு மேனேஜர் ஆர் லீடர். அந்த கோஆர்டினேட்டருக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டி தான் யாருன்னா மேனேஜர் ஆர் லீடர். அவங்கக்கிட்ட அவங்க பண்ண ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் கோஆர்டினேட்டரோட வேலை. இதுதான் கோஆர்டினேட்டருக்கான சார்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சார்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரேடியஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரேடியஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.